அனைத்து இஸ்லாம் பெரியவர்களுக்கும் நண்பர்களுக்கும் ரமலான் நல்வாழ்த்துக்கள். அஸ்லாம் வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு நம்ம கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா பிசி பாஸ் ஆகிருக்கு. நம்ம என்ன கொடுத்தோம்னா 853 கொடுத்தோம். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 453. இது பிசி வந்து நம்ம போர்டுக்கு சொல்லியிருப்போம். அது சொன்ன மாதிரியே பாஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது 8 பார்த்தீங்கன்னா 8 உள்ளே போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் டி போர்டுக்கு. அது ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 84-53. அந்த 8 முன்னாடி ஏ போர்டில் வச்சுருந்தா ஒரு ஃபுல் வின்னிங் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நாளைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். நல்லா இருந்தால் ட்ரை பண்ணுங்கள். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு போர்டுக்கு பார்த்தலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஆறு நம்பரில் பாருங்கள் உள் நம்பரு பாருங்க 9. அது ஒரு நம்பர் பவர் பண்ணி ஒரு நாள் கீழே 4ங்க ஃப்ரெண்ட்ஸ். 9க்கு பவர் 4. அப்படியே அதுக்கு மேலே பாருங்கள் 2. அது ஒரு நாள் கீழே அப்படியே டைரெக்டாக 2ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிலேருந்து பாருங்கள் மேலே 3. அது அப்படியே ஒரு நாள் கீழே டைரெக்டாக 3ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே பாருங்கள் 7. ஒரு நாள் கீழே பாருங்கள் அப்படியே டைரெக்டாக 7ங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பார்த்துங்க. இது உள் நம்பரு. இந்த 7 எடுத்து ஒரு நாள் கீழே 7ங்க ஃப்ரெண்ட்ஸ் டைரெக்டு. அடுத்து 3. ஒரு நாள் கீழே 3. 2. ஒரு நாள் கீழே 2. பாருங்க 9. 9க்கு மட்டும் பவர் பண்ணி 4ங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே ரூட்டில் தான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். அதையும் பார்த்துங்க. அப்படி இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பி போர்டு பாருங்கள் 9. அடுத்த நாள் பாருங்கள் சி போர்டு 9. அப்படியே 2 நாள் கீழே பாருங்கள் இதிலேருந்து 2 நாள் 8. 8க்கு பவர் 3. அதிலேருந்து 2 நாள் கீழே பாருங்கள் 0. 0க்கு பவர் 5. நேற்று ரிசல்ட்டு பாருங்கள் 5. இந்த 5க்கு பவர் பண்ணால் 0 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க சி போர்டு 0 வரணும். உங்களுக்கு வரும் தோணுச்சுன்னா எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்லாம் பார்த்திங்கன்னா 3 டைம் வந்து டைரெக்டாக வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் பவரு. இது பாருங்கள் ஒரு டைம் வந்து டைரெக்டாக வந்திருக்கு. அடுத்து பாருங்கள் 8க்கு 3. 0க்கு 5. 5க்கு 0 வந்தால் 3 டைம் வந்து பவரில் வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க சி போர்டு 0. 0 வந்தால் ஏபியில் என்ன வரும்னு பார்க்கலாம் பாருங்கள். ஏபி சொல்கிறேன் பாருங்கள். ஏற்கனவே ஒரு டைம் பாருங்கள் இந்த ஏ போர்டு 2க்கு அப்படியே பவர் பண்ணி 7. அந்த பிசி 99 எடுத்து அப்படியே பிசி 99ங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள் இந்த சி போர்டு 2 எடுத்து இங்கே சி போர்டு பவர் பண்ணி 7ங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பாருங்கள் இங்கே உள்ள ஏபி 69 எடுத்து
இங்கே ஏபி 69ங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 2க்கும் ஒரு நம்பர் பவர் பண்ணி அந்த நம்பர் முடிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சி போர்டு 2க்கும் பவர் பண்ணி அந்த நம்பரும் முடிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டு 2 மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அது பாருங்கள், இந்த பி போர்டு 2 இங்கே பாருங்க, இங்கே இருக்குது. அப்போ பி போர்டு 2க்கு பி போர்டு 7 வச்சோம்னா ஏசி வந்து அப்படியே தான் வைக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஏபி வந்து டைரெக்டு, பிசி டைரெக்டு. இப்போ ஏசி டைரெக்டாக வச்சா ஏசி 40ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா 470 வருது. நம்ம சி போர்டு 0 எடுத்திருக்கோம், அது மேட்ச் ஆகுது. பாருங்கள், உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. இந்த 470க்கே போகலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 047 ஒன்று வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு ரூட் இருக்குது, அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இது வீக்லி சார்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், இந்த ரிசல்ட்டு பாருங்கள் 383. அது பார்த்தீங்கன்னா பவர் ட்ரிபிள்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி பாருங்கள் 494. அதுக்கு முன்னாடி பாருங்கள் 500. அது பார்த்தீங்கன்னா இந்த பவர் ட்ரிபிள்ஸ் வர்றது தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 338 ப்ளே பண்ணது. வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டேன் உங்களுக்கு, ஏன்னா அந்த 338 தான் ஃப்ரெண்ட்ஸ் 383ன்னு போயிடுச்சு. அதை எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். பாருங்க, பிசி 00, ஏசி 44. அது கேப்பில் தாங்க ஃப்ரெண்ட்ஸு ஏபி 88 வரணும். அதுக்கு தான் பவர் பண்ணால் 33. அதை மேட்ச் பண்ணி தான் வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு அன்றைக்கி. நம்ம இதை வச்சு தான் பார்க்க போகிறோம் பாருங்கள். அந்த 500 கீழே பாருங்கள், 542. அந்த 494 கீழே பாருங்கள், 745. இன்றைக்கி என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 542ல் ஏபி 54 எடுத்து அப்படியே பிசி ரிவல்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ் 45. இந்த 2க்கு பவரு 7. இப்போ நம்ம எப்படி போகிறோம்னா இங்கே உள்ள ஏபி 74 எடுத்து ரிவல்ஸ் பண்ணோம்னா பிசி 47ங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5க்கு பவர் பண்ணால் 0. அப்படி பார்த்தீங்கன்னா 047 வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, அந்த ரூட்டில் வந்து 470 பார்த்துருக்கோம். இது வந்து 047. உங்களுக்கு எந்த ரூட் நல்லா இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதுபோக சி போர்டு பார்த்தீங்கன்னா சி போர்டு பாருங்கள் 1, 3, 7 வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 137 அதிகமாக வர நம்பரு. அதனால் சி போர்டில் 1, 3, 7 இப்படி கூட வரலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் 047 போச்சு. உங்களுக்கு சி போர்டு 7 வந்தால் வேறு உங்களுக்கு நம்பர் எதோ மேட்ச் பண்ணுறோம்னா பண்ணிக்கோங்க. 0 வந்தால் நான் சொல்கிறது 470 தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4D ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், வரும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. கிராஸில் பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பாருங்கள் 57, 85ங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்கள் 1, 2, 3, 4, 5 நாள் கீழே அடுத்த வாரம் 78,
73 ஃப்ரெண்ட்ஸ். இதிலேருந்து 5 நாள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரணும். 1 2 3 4 5 இன்றைக்கி வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்கள், BC 85ங்க ஃப்ரெண்ட்ஸ், AC 83, அதோட கேப் நம்பர் பார்த்தீங்கன்னா AB 84 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பாருங்கள் 7, BC 85க்கு 7, AC 83க்கும் 7, AB 84க்கும் ஒரு 7 வந்துச்சுன்னா 847 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இந்த நம்பர் டி போர்டு பாருங்கள் 5 7, அதோட கேப் நம்பர் 6, 5 7, அப்படியே ஒத்தப்பட நம்பர் வந்துச்சுன்னா 9 வரணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க 9 98 47. இது வரும்னு தோணுச்சுன்னா நீங்களே மேட்ச் பண்ணிக்கங்க. சரி வாங்க நம்பர் பார்த்துடலாம். நம்பர் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், 470, ஒரு டிஜிட் பார்த்தீங்கன்னா 90 47. கணக்கில் வரும்னா ட்ரை பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.